Hi students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 4.4 ஓட question number 14 to 16 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist descriptionல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. Take a point which is 11 cm away from the center of the circle of radius 4 cm and draw the two tangents to the circle from that point. So first என்ன பண்ண போறோம், நாம ஒரு rough diagramல ஒரு circle வரைஞ்சுக்கிறீங்க. அந்த சர்க்கிளில் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஒன்று பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து ரெண்டு டேஞ்சன்ஸ் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இதோட இந்த ரஃப் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம 13th சம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வித் த சென்டர் அட் ஓ ஒரு சர்க்கிள் ரேடியஸ் 4 cm இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். அப்புறம் அந்த சென்டர்லேருந்து ஓபி அப்படின்னு ஒரு லைன் லென்த் வந்து 11 cm வரைய போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இந்த ஓவும் பியும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் பண்ண போகிறோம். அதை பைசெக்ட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை வந்து எம் அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அந்த எம்லேருந்து சென்டராக வச்சு ஒரு எம்ஓ ரேடியஸ்க்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னா என்ன பண்ணும், ஓபியை கரெக்டாக ஈக்குவலாக பிரிக்குமா, அப்போ அது பைசெக்ட் பண்ணும்போது ஓவும் பியும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வரைகிற இந்த சர்க்கிள், இந்த புது சர்க்கிள் வந்து பழைய சர்க்கிளை எங்கே கட் பண்ணுதோ அந்த ஏபி அப்படின்ற அந்த ரெண்டு பாயிண்ட்டை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணால் நம்மளுடைய ஏபி பிபி டேன்ஜென்ட் கிடச்சிரும். ஒன்ஸ் அந்த டேன்ஜென்ட் கிடச்சதுக்கப்புறம் அதோட லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இதை ஆக்சுவலி எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டர் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், ரேடியஸ் வந்து 4 cm. ஸோ காம்பஸில் 4 cm நீங்கள் வந்து அளந்துட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் மார்க் பண்ண போகிறோம். சென்டரை கரெக்டாக வச்சு நீங்கள் ஒரு சர்க்கிள் 4 cm ட்ரா பண்ணிடுங்க. ஒன்ஸ் இந்த சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பாயிண்ட் இந்த சென்டர்லேருந்து நம்ம ஓ அப்படின்ற பாயிண்ட்லேருந்து எக்ஸ்டர்னலி ஒரு பாயிண்ட் வரைகிறோம். அது எவ்வளோ லென்த்து சொல்லியிருக்காங்க, 11 cm சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஓலேருந்து 11 cm ஒரு டாட் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் என்னது, நம்மளுடைய ஓபி லைன். ஸோ இப்போ இந்த ஓக்கும் பியும் லென்த் எவ்வளோ சொன்னோம், 11 cm. இப்போ நம்ம இதை வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் பண்ணணும். எப்படி பண்ணுவோம், பாதி லென்த்துக்கு மேலே அரவுண்ட் வந்து ஒரு முக்காவாசி இதில் வச்சுட்டு ஓலேருந்தும் பியிலேருந்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஆர்க் கட் பண்ண போகிறோம். இந்த ஆர்க் கட் பண்ணல அப்படின்னா மேல் லைனை நீங்கள் என்ன பண்ணணும், இன்னொரு தடவை ஓலை வச்சு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த லைனை மேலே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், கீழே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் பண்ணும்போது அது கரெக்டாக சர்க்கிளை டச் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. உள்ளே இருக்கலாம், வெளியில் இருக்கலாம், எங்கே வேணால் இருக்கலாம். கரெக்டாக அந்த 11ன்றதை 5.5 5.5 நம்மளுக்கு என்ன பண்ணும், பிரித்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த லென்த் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் இருக்கு இல்லையா, இதை வந்து ஓலையும் பீலையும் கரெக்டாக பாருங்கள், ஓவும் பியும் நம்மளுக்கு கரெக்ட் வேல்யூ இருக்குது. இப்போது இதை வச்சு நம்ம இந்த நியூ சர்க்கிள் ட்ரா பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த நியூ சர்க்கிள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இந்த புது சர்க்கிளும் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, ரேடியஸ் 4 cm இருக்க இந்த சர்க்கிளும் கட் பண்ணுற இந்த பாயிண்ட் தான் என்னது, நம்மளுடைய ஏ அண்ட் பி. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு டேன்ஜென்ட் வரைகிறோம் பாருங்கள். இங்கே பியிலேருந்து இந்த எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு டேன்ஜென்ட்டு அண்ட் அதே மாதிரி என்ன பண்ண போகிறோம், இங்கே எக்ஸ்டர்னல்லேருந்து நெக்ஸ்ட்டு பின்ற இன்னொரு டேன்ஜென்ட் வரைஞ்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த பாயிண்ட்டை வந்து எம் அப்படின்னும் இங்கே பி அப்படின்னு மார்க் பண்ணுறோம். இது ஏ, இது பி. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய இந்த ரேடியஸ் என்ன தெரியும், 4 cm நம்ம ஆல்ரெடி வரைஞ்சதா. ஸோ அப்போ ஓஏவும் ஓபியும் நீங்கள் வந்து 4 cm அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லென்த் ஆஃப் டேன்ஜென்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து ஏபியோட டேன்ஜென்ட் என்ன இருக்குது நம்மளுக்கு, 10.2 cm. ஸோ தேர்ஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன் லாஸ்ட்டாக லென்த் ஆஃப் டேன்ஜென்ட் 10.2. இப்போ 15th சம் பாருங்க. Draw the two tangents from a point which is 5 cm away from the center of the circle of diameter 6 meter. இங்கே diameter 6 cm கொடுத்துருக்கிறதுனால நம்ம radius 3 cm எடுத்துப்போம். ஒரு சிலர் அந்த வேர்ட் கவனிக்காமல் சர்க்கிளே வந்து 6 cm ட்ரா பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இப்போ ரஃப் டயக்ராமில் ஃபஸ்ட்டு 3 cm இப்போ நீங்கள் இதை அளக்கணும்னு அவசியம் இல்லை. நார்மலாக ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க, சென்டரில் ஒரு ஓன்ற ஒரு பாயிண்ட்டு அண்ட் ப்ரீவியஸ் சம் மாதிரி எக்ஸ்டர்னல் பாயிண்ட் பி அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிட்டு அதுலேருந்து பிஏ ஒரு டேன்ஜென்ட், பிபி ஒரு டேன்ஜென்ட். இப்போ இதோட இந்த ரஃப் டயக்ராம் முடிஞ்சிருச்சு. கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரியே சென்டர் ஓ, ட்ரா அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 cm அண்ட் லைன் லென்த் இங்கே என்ன கொடுத்தாங்க, போன சம் 11 cm, இது 5 cm. ஸோ அந்த சென்டர்லேருந்து வெளியில்
ஒரு 5 சென்டிமீட்டர் வரைஞ்சிட்டு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார், அதாவது முக்காவாசி வேல்யூ வச்சு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். அந்த வரைஞ்ச அந்த பைசெக்டாரோட பாயிண்ட்டை எம், அதை கட் பண்ணுற பாயிண்ட்டை எம்னு எடுத்து புதுசாக ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஆக்சுவலி அது எப்படின்றத வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நீங்கள் காம்பஸில் ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், ஏன்னா டயாமீட்டர் 6, ஸோ அதில் பாதி ரேடியஸ் 3 அப்படின்னா 3 சென்டிமீட்டர் ஃபஸ்ட்டு அளந்துக்கோங்க. அளந்துட்டு இதோட சர்க்கிள் வரைய போகிறோம் இப்போது 3 சென்டிமீட்டருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம 3 சென்டிமீட்டர் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே ஏதாவது ஒரு பாயிண்ட், எக்ஸ்டர்னல் பாயிண்ட்டுக்கு நம்ம என்ன எடுக்க போகிறோம், நம்மளுடைய எக்ஸ்டர்னல் லென்த்து 5 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 0 to எக்ஸ்டர்னல் வேல்யூ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 0லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு டாட் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்க. இப்போது இதோட லென்த் வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ இது சென்டர் O அப்படின்னும் இது வந்து P அப்படின்னும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். ஸோ இப்போ இது என்ன ஆகும், 5ல் பாதி 2.5னா கண்டிப்பாக என்ன ஆகும், அது சர்க்கிளுக்கு உள்ளே தான் கட் ஆக போகுது. கரெக்டாக? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அது எங்கே கட் ஆகுதுன்றதுலாம் நம்மளுக்கு மேட்ரு இல்லை. ஸோ இப்போ மேலே கட் பண்ணுறீங்க, அதே மாதிரியே Pன்ற பாயிண்டில் வச்சு கீழே ஒரு கட் பண்ணுறீங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் மேலேயும் கீழேயும் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் என்னது, நம்மளுடைய பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். ஸோ இப்போது இந்த பாயிண்ட்டை M அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இந்த சென்டர் Mன்னு எடுத்துக்கிட்டு ஓவும் Pயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு புது சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ இப்போ ஓலேருந்து P பாருங்கள், எக்ஸாக்டாக வந்து வேல்யூ சேமாக இருக்கா. ஸோ அப்போ ஓவும் Pயும் கனெக்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சர்க்கிள் வரைகிறீங்க. ஸோ இப்போ ஒன்ஸ் வந்து இந்த புது சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணது இல்லையா, இந்த புது சர்க்கிளும் பழைய சர்க்கிளும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் என்னது, நம்மளுடைய டேஞ்சன்ட் பாயிண்ட்டு. ஸோ அப்போ Pலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ Pலேருந்து ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ கனெக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரியே Pலேருந்து இப்போது கீழே இருக்கிற இந்த பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ ஒவ்வொன்றும் நம்ம மெஷர்மெண்ட் எழுதினா முடிஞ்சிருமா. இப்போ இது என்ன வந்து 4 சென்டிமீட்டர் இருக்குது அண்ட் இது வந்து 5 சென்டிமீட்டர். இப்போ பாருங்கள், நம்மளோட ரேடியஸ் என்ன வரைஞ்சோம், 3 சென்டிமீட்டருக்கு நம்ம OA OB வரைஞ்சோமா. ஸோ அதை வந்து நம்ம 3 சென்டிமீட்டர்னு மார்க் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட இந்த சம் 15th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஒன்ஸ் வந்து நீங்கள் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் பண்ணதும் தேர்ஃபோர் லென்த் ஆஃப் டேஞ்சன்ட்னு எடுத்து எழுதிடுங்க. இப்போ 16th பாருங்கள், ட்ரா அ டேஞ்சன்ட் டு தி சர்க்கிள் ஃப்ரம் அ பாயிண்ட் P having a radius of 3.6 cm and center at O. Point P is at a distance 7.2 from the center. ஓகே, ஸோ ரஃப் டயக்ராம் சேம் அந்த 15th பண்ண மாதிரியே ஒரு சர்க்கிள், வெளியில் ஒரு பாயிண்ட்டு, அதுலேருந்து 2 டேஞ்சன்ட். ஸோ ஈஸியாக முடிஞ்சிருச்சா. அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப்ஸ் நம்ம என்ன பார்க்குறோம், சென்டர் O அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஸோ அப்போ அந்த சர்க்கிளோட ரேடியஸ் 3.6 அது எழுதிட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்ன எழுதணும், லென்த், சென்டர்லேருந்து வெளியில் வரைகிற அந்த லென்த் வந்து 7.2 அது எழுதிட்டோம். அடுத்து தேர்ட் ஸ்டெப் பர்பண்டிகுலர் பைசெக்டார். பர்பண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சிட்டு நடுவில் இருக்க பாயிண்ட்டை எம்ன்னு நம்ம மார்க் பண்ணுறோம். அண்ட் அந்த எம்மை பேஸ் பண்ணி புது சர்க்கிள் வரைய போகிறோம். அந்த சர்க்கிள், புது சர்க்கிளும் பழைய சர்க்கிளும் எங்கே கட் ஆகுதோ அதுதான் நம்மளுடைய AB. அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி ரெக்வயர்டு டேஞ்சன்ட் நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இந்த ஆக்சுவல் சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் எடுத்துக்கோங்க. ரேடியஸ் வந்து 0லேருந்து 3.6 கொடுத்துருக்காங்க. ஸோ 3.6 ரேடியஸ் எடுத்தாச்சு. ஸோ 3.6 எக்ஸாக்டாக 3.6. ஸோ இப்போது இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் வரைய போகிறோம். இதில் லைட்டிங் இருக்குன்னா உங்களுக்கு பென்சில்னுமே கொஞ்சம் லைட்டாக தெரியுது. ஸோ சர்க்கிள் வந்து நீங்கள் கொஞ்சம் ப்ராப்பராக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம எக்ஸ்டர்னல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். எக்ஸ்டர்னல் லைனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 7.2. ஸோ நம்மளுக்கு 7.2க்கு கரெக்டாக வந்து நீங்கள் Pன்ற பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் லைன் 7.2 சென்டிமீட்டர் வரைஞ்சாச்சா. இப்போ இது வந்து O, இது நம்மளுடைய P. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். பெர்பெண்டிகுலர்னால் ஒரு முக்காவாசி வேல்யூ எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க். அதே மாதிரி இங்கே Pயில் வச்சு மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா தான் என்னது, நம்மளுடைய M. ஸோ இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கனெக்ட் பண்ணிங்கன்னா M கிடச்சிரும் நம்மளுக்கு.
ஸோ இப்போ இது ஏன் வந்து கரெக்டாக வந்து சர்க்கிளோடது கட் பண்ணுது, பிகாஸ் சர்க்கிளோட ரேடியஸ் என்ன 3.6, 7.2ல் பாதி 3.6, அதனால தான் அது வந்து சர்க்கிளை கரெக்டாக வந்து கட் பண்ணுது. ஸோ இப்போ பாருங்கள், இன்னொரு புது சர்க்கிள் வரைகிறோமா, ஓவும் பியும் டச் பண்ணுற மாதிரி ஒரு நியூ சர்க்கிள் வரைஞ்சாச்சு. இப்போ வரைகிற இந்த புது சர்க்கிள் வந்து நம்மளுடைய ஓல்டு சர்க்கிளை கட் பண்ணுற இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டையும் நம்ம என்ன எடுத்துப்போம், டேஞ்சன்ட்டோட பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோமா. ஸோ இப்போ பிஏ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதோட வேல்யூ பாருங்கள் 6.2 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் டேஞ்சன்ட் எவ்வளோ வருது நம்மளுக்கு, அரௌண்ட் வந்து 6.2 சென்டிமீட்டர் வந்திருக்கு. இது கொஞ்சம் நீங்கள் எக்ஸாக்டாக வரைய முன்ன பின்ன மாறும். ஸோ எனக்கு 6.3 இருந்ததுனால நான் 3 போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸாக்டாக அது இது பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் இல்லாமல் பென்சிலில் பண்ணும்போது உங்களுக்கு 6.2 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ இதோட இந்த 16th சம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த எக்ஸசைஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்ப்போம். என்னுடைய இந்த எஃபர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.